ஆத்ம நமஸ்காரம். நம்ம உலகக்ஷேம பிரயாசிக்கையில இந்த புத்தகத்துல பார்த்துட்டு வரோம். நேற்று வரைக்கும் பிரம்மா யாரு, சரஸ்வதி யாரு என்பதை பார்த்தோம். பொதுவாக உலக மக்கள் பொறுத்தவரை கடவுளை தான் மனிதராக இருப்பதால், மனிதர் என்று அபிமானித்துக் கொண்டிருப்பதால் அவர்களையும் கடவுள்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக தன்னிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்னுடைய சக்தி பல்வேறு ரூபமாக, மனமாக, சித்தமாக, புத்தியாக, அகங்காரமாக பல்வேறு விதத்தில் அது வெளிப்படுகிறது. இந்த தன்மையை முழுவதுமாக தெளிவாக புரிந்து கொள்ளாமல் உலக வாசிகளான அந்த மக்கள் பொறுத்தவரை கடவுளை மனிதர் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற தன்னை போல அவரும் ஒரு மனிதர் தான் என்ற முதலில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இதிகாச புராணங்களில் கொடுக்கப்பட்ட பிரம்மா, சரஸ்வதி அதனுடைய விளக்கங்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு மனிதர் உறவு முறை வைத்து உதாரணம் கொடுத்தால் அது சரியாக இருக்கும் என்ற முறையில தான் அது கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உறவு முறையை பிடித்துக் கொண்டு அதில் கூறப்பட்ட முக்கியமான கருத்தை பொறுத்தவரை மக்கள் மனதில் உறவுதை குறித்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் கருத்துக்களை அவர்கள் முழுவதையாக மறந்து விட்டார்கள். அதனாலதான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாயாகவும், மகளாகவும், தாரமாகவும், சகோதரியாகவும் வருகிறார் என்ற முறையில புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய உண்மை தன்மையைத்தான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே போல்தான் இந்த விஷ்ணு இந்த உலகத்தை ஆள்கின்றார். அதாவது அவர்தான் காப்பாற்றுகின்றார். விஸ்வம்பரமா விஷ்ணு. விஷ்ணு என்பது உலகம், விஸ்வம் என்பது உலகம். அப்ப அந்த உலகத்தை மரணம் செய்வதால், அதாவது தாங்கிக் கொண்டிருப்பதால் விஷ்ணு விஸ்வம்பரன் ஆகும். உலகத்தை ஒட்டுமொத்த இந்த உலகத்தை விஷ்ணுவா தாங்கிக் கொண்டிருக்கின்றார், ஒரு மனித ரூபம் உள்ள. இது யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன நிலை? அவரவர்கள் தான் அவரவர்கள் உருவாக்கிய உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா நைட்டு தூங்க சொல்ல எனக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலை இல்லை, ஒரு அவஸ்தை இல்லை. ஆனால் நான் காலையில எழுந்து விழிக்க சொல்ல எனக்குள்ள ஒரு உலகம் உருவாகிறது. அந்த மனமானது, ஜீவனில் லயித்திருந்த மனமானது அது வெளிப்படும் போது அது ஜீவனை மறந்து தாம் தஞ்சம் அடைந்த அந்த ஜீவனையே, அந்த ஜீவன்ல இருந்து உற்பத்தியான அந்த மனமே அந்த ஜீவனுக்கு பக்தி, ஒரு விசுவாசம் இல்லாமல் உலகம் என்கின்ற அந்த விஷயத்தில் அது பந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உலகத்தையே தான் அது தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாதிரி அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தையிலேயே அது சிக்கிக் கொண்டிருக்கிறது. எனக்குதான் ஞானபிதா ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வலையை பின்னுகிறது, கடைசியில் அந்த வலையிலேயே அது மாட்டிக்கொண்டு கடைசியில் அது தன்னுடைய ஜீவனை இழக்கின்றது. அதே போல்தான் ஒரு மனிதன் தினசரி தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த உலகத்திலேயே, தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த பந்தத்திலேயே, அந்த பந்தங்கள் இருந்தால் நாம் ஜீவித்திருக்கலாம் என்ற அந்த நிலையோடு உருவாக்கப்பட்ட அந்த நிலையிலேயே, அதே பந்தத்திலேயே மாட்டிக்கொண்டு தன்னுடைய ஜீவனை இழந்து அதோகதி ஆகின்றான். அப்ப அந்த மனமாகிய அந்த உலகம்தான் அது விஷ்ணுவாக நமக்குள் அது வெளிப்படுகிறது. அப்ப அந்த விஷ்ணு எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் நம்மிலிருந்து அந்த வெளிப்படக்கூடிய கேட்பது, காண்பது, அறிவது போன்ற இந்த நிலைகள் எல்லாமே அது நம்மிலிருந்து தான் எல்லா இடங்களிலும் அது அதான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். அப்ப உலகமே அவரவரிலிருந்து உருவாகன அந்த ஜீவசக்தியான ஆயினுடைய நிலையில்தான். ஆனால் அதே தூக்கத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுவோ உலகமோ இருப்பதாக நமக்கு தெரியுது கிடையாதது. என்ன அப்ப மனம் என்பது கிடையாதது. அப்ப அந்த மனம்தான் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விஷ்ணு.
அந்த மனம், அந்த உயிரிடல் தூக்கத்துல ஐக்கியப்பட்டு விட்டது. அப்ப தன்னால் உருவாக்கிய அந்த உலகம்தான் அவருடைய உலகம். ஆனால் காணுகின்ற சராசரங்கள் என்பது அது எப்பயும் இருந்துட்டுதான் இருக்கும். ஏன்னா அக்ஷரம் என்ற ஒரு நிலையினுடைய இரண்டு பிரிவு வெளிப்பாடு, ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைகள், ஒன்று சகலத்துவமாக இருக்கிறது, ஒரு நிஷ்கலத்துவமாக இருக்கிறது. அந்த சகலத்துவம் என்ற நிலைதான் இந்த உலகமாக நமக்குள் அது காட்சி அளிக்கின்றது. அது ஈஸ்வரனுடைய இரண்டு ஆதி அந்தம் இல்லாத நிலைகள் தான். ஆனால் உண்மையான அவரவருடைய உலகம் எப்போது உருவாகிறது, அவருடைய மனம் அவரவர்களுக்கு வெளிப்படும் போது தானே அந்த மனம்தான் அவரவருடைய அந்த உலகம்தான் அவரவர்களுக்கு அது விஷ்ணுவாக, அதான் ரஜோகுணமாக நமக்குள் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தூக்கம் தெளிந்த பிறகுதான் நமக்கு மனம் உண்டாகுது. அந்த மனதிலிருந்து தான் இந்த உலகம் உண்டாகிறது. அது தானே அது உலகத்தை எடுத்து நடத்துவதாகவும் செய்கிறது. அப்ப அவர்களுடைய உலகத்தை அவரவர்கள் மனம்தான் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் வராக அவதாரம் என்றது. அதுதான் அது. அப்ப அந்த சக்தி, அந்த சிவசக்தி ஸ்வரூபம் தான் அது மனமாக அது வெளிப்படும் பொழுது அவருடைய உலகத்தை அது தாங்கி கொண்டிருக்கிறது. நம்ம எங்க சென்றாலும் சரி, நம்ம கேட்பது காண என்பது அறியப்படுகின்ற உலகம் அது நம்மோடவே அது கூட வந்து கொண்டிருக்கிறது. இதுக்குதான் ஞானபிதா இதை சித்தவேத 4வது அத்தியாயத்துல உதாரணம் சொல்லிவிட்டார். ஒரு காட்டாமனுடைய பாலில ஒரு துவாரம் உள்ள ஒரு ஈர்க்கை தொட்டு ஊதினால் முட்டை வடிவமாக அது வெளியே தள்ளி நிற்பதை பார்க்கலாம். அந்த முட்டை அந்த ஈர்க்கோடைய அந்த முனையில ஒட்டிட்டு இருக்குது. அந்த முட்டை அந்த முட்டை விட்டு பிரியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த முட்டையாவும் அது இருக்கிறது குறிப்பிட்ட நேரம் வரை. அது போலதான் இந்த சுக்கிலம் வாயுவினால் ஊதி பிடிக்கப்பட்டு முன்பக்கமாய் முட்டை வடிவமாக வெளியுளில் தள்ளி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த உலகம் அவரவர்கள் தினசரி விழிக்கும் போது, தூக்கத்திலும் விழிக்கும் போது அவர் தனிப்பட்ட அந்த உலகம் அவர்களை விட்டு பிரியாமல் அவர்களுக்குடைய அது ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா சுவாசம் உள்ள போகுது வெளியில வருது, உள்ள போகுது வெளியில வருது. முழுவதுமாக நம்முடைய சுவாசம் வெளியில போயிடுச்சு, ஜீவன் தீர்ந்து விட்டால் நமக்கு உலகம் இல்லை. முழுவதுமாக நம்மளுடைய மனம் உள்ளே அடைச்சு விட்டாலும் உலகம் இல்லை. இந்த மனம் உள்ள வெளியில என்ற மாதிரி சுவாசம் உள்ள வெளியில காணிக்கும் போது என்ன ஆகுது? அப்ப அவருடைய உலகம் அந்த தினசரி பகல் டைம் வீழ்த்திருக்குன்னு சொல்லக்கூடிய டைம்ல அவர்கள் கூடவே அவர்களை விட்டு பிரியாமல் சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு எண்ண அலையலாக மனம் என்பது தாக்கப்படுகிறது. அப்ப அந்த சுக்கிலம் வாயுவினால் ஊதி பிடிக்கப்பட்டு முன்பக்கமாய் முட்டை வடிவமாய் வெளி உள்ள தள்ளி இருக்கிறது. அதுதான் பிரம்மாண்டம் என்று சொல்லுது. அது உண்மையில அது தவறு. அது நம்மிலிருந்து வெளியே தள்ளிக்கிறது. இந்த உலகம் அது பிண்டாண்டம் தான், இது பிரம்மாண்டம் கிடையாது. இது என்ன? பிரம்மாண்டம் என்பது பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த சுக்கிலம் இருக்கின்ற அந்த சிரசு தான். அந்த சிரசாகி அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள அந்த சுக்கிலம் ஒன்று இல்லைன்னா இந்த இவ்வளவு பெரிய காணப்படுகின்ற இந்த உலகம், எத்தனையோ சூரிய மண்டலங்கள், எத்தனையோ நட்சத்திர மண்டலங்கள், இவ்வளவு பெரிய உலகம் கிடையாது. அவருடைய அனுபவத்துல அது கிடையாது. இந்த பிண்டாண்டமான இந்த ஒட்டுமொத்த இந்த யூனிசன் கிடையாது. அப்ப உண்மையில அந்த பிண்டாண்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமாகிய சுக்கிலம் இருக்கின்ற அந்த சிரசு தான் உண்மையான பிரம்மாண்டம். அந்த சிரசிலிருந்து தான் அந்த ஜீவசக்தியாய் பரமாத்மாவாய் இருக்கின்ற இந்த வாயு, இந்த பிரகிருதி, அதாவது இயற்கையா இருக்கின்ற இந்த மாயா சொரூபமாக வெளியில தள்ளி கொண்டு வந்தது தான் இந்த காணப்படுகின்ற இந்த உலகம். அப்ப அவரவர்களுடைய உலகம், அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் அது வாயு ரூபமாக அது வெளியில வர சொல்லதான் அவரவருடைய அனுபவத்துல அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இது ஒரு வெறும் பிண்டாண்டம் தான். இந்த பிண்டாண்டத்தை தானே சுமக்கிறது. அதிலிருந்து தான் படைப்பு.
நம்மால் காணப்படுகின்றது இது. அப்போ பிண்டாண்டமும் அப்ப அந்த உலகம் என்பது பிண்டாண்டம். அப்ப நாம் தான் அந்த பிரம்மாண்டமும். உண்மையை சொன்னா அதுதான் அது. அப்ப அந்த மனமாமா இருக்கின்ற அந்த விஷ்ணுனுடைய நடுவில் தான் நான் என்ற பிரம்மாவினுடைய உற்பத்தி. மனம் இல்லை என்றால் நான் என்ன அகங்காரம் கிடையாது. அந்த இடத்துல பிரம்மாவினுடைய படைப்பு கிடையாது. இதான் சித்தவேத 9வது அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்தி இருப்பார். அது பிரம்மாவை படைத்ததே விஷ்ணுதான். விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து தான் பிரம்மாவே உருவானது. அப்ப அந்த பிரம்மா எப்படி படைப்புக்கு சொந்தக்காரனாக இருப்பார்? அது அந்த பிரம்மாவை படைத்ததே அந்த மனம்தான். அப்ப அந்த அகங்காரம் என்பது ஒரு படைப்புக்கு ஒரு காரணமாகி தவிர அது அது படைப்புக்கு அது ஒரு பாட்டு தான் அது. ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது அந்த மனம்தான். அந்த மனமும் ஜீவனை சார்ந்து தான் இருக்கிறது. சத்துவ குணமான ஜீவனை சார்ந்து தான் இருக்கிறது. அந்த சத்துவ குணத்திலிருந்து தான் ரஜோகுணமாக அந்த விஷ்ணு தோன்றினார். அந்த ரஜோகுணமாக அந்த விஷ்ணுவிலிருந்து தான் நான் எனும் அகங்காரமாகிய தமோ குணமாக பிரம்மா தோன்றினார். அப்ப அனைத்துக்குமே அடிப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் தான். அந்த ஜீவனிலிருந்து தான் அந்த சத்துவ குணமே உருவாச்சது. அப்ப அந்த ஜீவனும் எதில் அந்த பிரம்மஸ்வரூபமாக அந்த சுக்கிலத்தில் தான் அந்த ஜீவன் இருக்கிறது. அப்ப அந்த மனமாகி அந்த விஷ்ணுடைய நடுவில் தான் நான் என்ற பிரம்மாவினுடைய உற்பத்தி. மனம் கீழ்பார்வையாக போதுதான் இந்த உலகம் உண்டாகிறது. அந்த மனமானது அது மேல் நோக்கி அதனுடைய பயணம் இருந்தால் அது அடங்கிய மனமாகத்தான் இருக்கும். ஆனால் அது கீழ் நோக்கி பயணம் பட போது தன் அகங்காரமாகிய இந்த உலகத்தை அது படைக்கின்றது. அந்த மேல் நோக்கிய பயணம் என்றால் என்ன? அந்த மனதினுடைய நிலை என்றால் என்னால் அந்த நான் உற்பத்தியான நான் எங்கிருந்து அது புறப்பட்டதோ அந்த மனம் அது ஜீவனிலிருந்து தான். அந்த ஜீவனுக்கு அந்த உண்மையான அந்த நன்றி பக்தி விசுவாசம் உள்ள அந்த மனம்தான் உண்மையாக அது மேல் நோக்கி அது பயணம் செய்யக்கூடிய மனம் அது. அந்த மனம் அடங்கிய மனமாகத்தான் அது பயணம் செய்யும். அந்த நிலைக்கு தான் அது அழைத்து செல்லும். ஆனால் கீழ் நோக்கி இருப்பதன் காரணம் என்ன? அப்படி பயணிப்பால் தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை, அகங்காரம் என்கிற நிலை, ஒரு அவஸ்தை அந்த மனதுக்கு அது உருவாகிறது. அந்த நிலையால்தான் தான் உற்பத்தியான அந்த ஜீவனுக்கு அந்த மனம் பக்தி விசுவாசம் இல்லாமல் அதை நசிய செய்து மரணத்துக்கும் அது அழைத்து செல்கின்றது அந்த ஜீவனை. அப்ப அதுக்குதான் அது மனதனுடைய கீழ்ப்பார்வையாக இந்த உலகம் உண்டாயிற்று. அப்பதான் நான் எனும் தோற்றம் உருவாகி அந்த விஷ்ணு வராக ரூபியாய் உலகத்தை வகிக்கிறது. மனம் மேலாகும் போது உலகமோ அகங்காரமோ அந்த இடத்துல கிடையாது. அந்த மனம் கீழ்ப்பார்வையாகும் போதுதான் பிண்டாண்டமான இந்த உலகம் என்பது அவரவருக்குள் அது உருவாகிறது. அப்ப அந்த பிரம்மாண்டத்திலிருந்தான் அந்த முட்டை வடிவமான உற்பத்தி ஆகுது. அப்பதான் நான் என்றும் அகங்காரமான அந்த பிரம்மா உருவாகுது. இப்படி உள்ள அந்த முட்டையின் நடுவில் உண்டானதால் தான் பிரம்மாவுக்கு அண்டஜன் என்ற பெயர் உண்டாயிற்று. அந்த முட்டையில் தான் அந்த மனமாகிய அந்த விஷ்ணு, அந்த மனம்தான் குரு. மனம் உண்டான போதுதான் அந்த மனம் எங்கிருந்து உண்டாச்சுன்னா அது உயிரிலிருந்து தான் உண்டாச்சது. ஆனா அதே மனம்தான் உப்பு தண்ணீரில் கரைவது போல தூங்கும் போது மனம் உயிரோடு ஐக்கியப்படுகிறது. மாயை நிமித்தம் என்ற அந்த உலகமாக நடிக்கிறது. இதுதான் லவனாப்தி அப்படின்னு சொல்றது இதுதான் அது. அப்ப அந்த மனம் பொறுத்தவரை அந்த தூங்கும் போது உப்பு எப்படி அது தண்ணீரில் கரைந்து உப்பு எங்கிருந்து அது உற்பத்தி ஆகிறது? தண்ணீரிலிருந்து தானே உற்பத்தி ஆச்சது. அந்த தண்ணீரில் தான் அந்த உப்பு கரைந்து அந்த தண்ணீரோடைய அது தண்ணீர் மாதிரியே ஒரு தோற்றத்தை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மனம் தான் உற்பத்தியான இடமே அது ஒடுங்க வேண்டும் என்றால் அது ஜீவனோடு அது கரைய வேண்டும். அப்ப அந்த ஜீவன் தான் அந்த மனதில் காப்பாற்றுகிறது. நான் எனும் அகங்காரத்தையும் அந்த ஜீவன் தான் காப்பாற்றுகிறது. அந்த ஜீவன் இல்லை என்றால் அந்த மனமும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. ஆனால் அந்த அகங்காரமாகிய அந்த மனமானது அந்த ஜீவனுக்கு பக்தி விசுவாசம் இல்லாமல் இருப்பதால் தான்
இந்த பிண்டாண்டமான இந்த உலகத்தை இதுதான் நித்தியமான வஸ்து என்று ஒரு தவறாக கருதி கொண்டு அந்த நித்தியம் இல்லாத வஸ்துவத்தை பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் மனிதனுக்கு இந்த மாயா உலகத்தினுடைய மாயா சமுத்திரத்தினுடைய அவஸ்தைகள் என்பது அவனை விட்டு விலகாமல் அப்படியே நிற்கின்றது. அப்ப அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் எது நிச்சயமான வஸ்து என்பதை அந்த மனம் என்பது அதை அறிய வேண்டும், அதை உணர வேண்டும். அகங்காரமும் அதை உணர வேண்டும். அப்போது தான் அந்த ஜீவனுக்கு அது பக்தி விசுவாசமாக இருந்து தன்னுடைய நிலையை அதால் எய்த முடியும். அப்பதான் தானாகி அது தன்மயமாகி அது தீரக்கூடிய அந்த நிலையை அது பெற்று தரும். இதுதான் அந்த மனதினுடைய அந்த உற்பத்தியான நிலை என்பது நான் எனும் அகங்காரமாகிய அதன் காரணமாகத்தான் அது. ஆனால் அது உருவாவது இந்த இரண்டுமே உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் தான். அந்த ஜீவன் தான் அது சிவனுடைய ஒரு அம்சம் என்ற முறையில தான் ஞானபிதா இதுல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா பிரம்மாவனுடைய உற்பத்தி விஷ்ணுவில் இருந்து அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுத்திருந்தார். அதே போல லவணாப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். லவணம் அப்படின்னாலே அதுக்கு உப்பு அப்படின்னு பேரு. ஆப்தி அப்படின்னு சொன்னா அது கடல், உப்பு கடல். அதாவது இந்த தத்துவம் எதை குறிக்குது அப்படின்னா ஜீவனில் மனம் எப்படி உப்பு போல கரையுதோ அதை அந்த ஒரு டாபிக்கை பற்றி பேசக்கூடியது தான் இது. அதையும் ஐயா நல்லா விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஸோ நாம் இன்னைக்கு இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அது மனிதர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுடைய சாயலை சார்ந்ததாகவும், பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது விஷ்ணுவை குறிக்கக்கூடியதாகவும் ஒரு அர்த்தத்தை சொல்லி புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிதான் உலகத்துல ஒரு கருத்து வேறுபாடு கருத்து நிலவுது. எப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது சிறியதாகவும் பரமாத்மா என்பது பெரியதாகவும் தான் ஒரு கற்பனை இங்க நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். அது தவறு. ஏன் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஜீவன் தான். அது பரமாத்மா அப்படின்னு சொன்னா அது மனதை பத்தி குறிக்கக்கூடியது. அதனால இந்த ஜீவனை விட மனம் எந்த வகையிலும் பெரியது கிடையாது. ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா மனமே கிடையாது. அதனால ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த நிலைமையில இருந்து தான் இந்த பரமாத்மாவை ஒரு பிரதிபலிப்பாக வெளியில காண்பிச்சு இருக்கிறாங்க. அதனால இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவையும் நாம தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். கீதையில பரமாத்மா என்று விஷ்ணு சொன்னதுனால அது கடவுளுக்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம கருதுனதுனால நம்மள ஜீவாத்மானும் விஷ்ணுவை கடவுளாக பாவிச்சதுனால அந்த பரமாத்மா பெரியது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால அது ஜீவன் என்பதுதான் அங்க ஜீவாத்மா, மனம் என்பதுதான் பரமாத்மா. இந்த மனத்திலிருந்து இந்த ஜீவன் வர்றது கிடையாது. ஜீவன்ல இருந்து தான் மனமானது வருது. அதனால அந்த ஜீவனே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. அந்த ஜீவனினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாம் இந்த பரமாத்மாவை பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சாமி இதுல பதிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளிக லோசனன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு விஷயத்த வேதங்கள்ல சொல்றது உண்டு. நாளிக லோசனன் அப்படின்னு சொன்னா தேங்காய் கண்ணன், இல்லைன்னா முக்கண்ணன், இல்லைன்னா தாமரை கண்ணன் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. அது என்ன அந்த 3 கண்கள் அப்படின்னு சொன்னா
அது அந்த தேங்காயினுடைய குடுமையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 3 துளைகள் அங்கே இருக்கும். அந்த கண்ணு, அந்த 3 கண்களுமே அது 3 குணங்களை கூட குறிக்கக்கூடியது தான். சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம். இந்த 3 குணங்களுமே அழியும் போது, அது நாசமடையும் போது, அப்புறம் அந்த தேங்காய் உடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு சுத்தமான பருப்பு இருக்கும், பரிசுத்தமான ஒரு பருப்பு. அப்போ நம்மளுடைய அந்த மனமானது பரிசுத்தமாக்கப்படுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சந்திர சூரியர்கள் சுழிமுனை அப்படின்னு கூட அதை இந்த சித்தர்கள் வந்து சொல்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. அதில் அந்த 3 கண்களும் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால், அது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டல் குறி போட்டது மாதிரி அதில் இருக்கும். அந்த 4 இதழ்களோட கூடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அதில் கவனிக்க முடியும். அந்த 3 கண்களுக்கு மத்தியில் அது 4 இதழ்களோடு இருக்கிறதுனால அது தாமரை கண்ணன் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறது உண்டு. ஸோ அதுதான் மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம். அது இதே இந்த பாகவதத்தில் இந்த நாளிக லோசனன் பற்றின ஒரு ஸ்லோகம் கூட இருக்கும். மூலாதாராக்கிய தத்ர தீபவல் ஜீவாத்மாவோ நாளிதழ் மத்திய சோபிச்சிடனும் சர்வாத்மனே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும். மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதாவது இந்த மூலாதாரத்தில் ஒரு தீபம் இருக்குது, அது ஜீவாத்மாவாக இருக்குது. அந்த தீபத்துக்கு 4 இதழ்கள் கொண்ட அந்த மத்தியத்தில், அந்த 4 இதழ்களுடைய மத்தியத்தில் தான் அது இருக்குது. அதுதான் இங்கே சர்வமும் இங்கே வேலை செய்யறதுக்கு, செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்லோகம் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். அந்த 4 இதழ் என்னவாக இருக்குது அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 முகங்களாக பிரம்மாவுக்கு இருந்த அதே விஷயங்கள் தான் 4 வர்ணங்களாக நாம இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த குண விஷயங்களை தான் இங்கேயும் நாம 4 இதழ்களாக இங்கே கவனிக்க வேண்டியதா இருக்குது. அப்படிதான் இந்த தேங்காய் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிக லோசனனுடைய தத்துவார்த்தம் வந்து அந்த 3 குணங்களையும் தாண்டி அது பரிசுத்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே தெளிவுபடுத்துது. அதே மாதிரி வேலி ஏற்றமும் வேலி இறக்கமும் அப்படின்னு சொல்லி கூட இங்கே வந்து ஒரு டாபிக் வந்து சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அது என்ன அப்படின்னா, அதே தான் இந்த லவணாப்தி மாதிரியே தான் இதுவும் ஒரு விஷயம். இந்த மனம் அப்படிங்கிறது உப்பாகவும் உயிர் அப்படிங்கிறது தண்ணீராகவும், எப்படி தூங்கும்போது இந்த மனமானது அவனவனுடைய உயர்ந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் போய் அது சேருதோ, அதுக்கப்புறம் மனமானது அங்கே லயிச்சு போயிடும். இந்த தண்ணியில் உப்பு போட்ட மாதிரி அங்கே கரைஞ்சு போயிடுது. திரும்பவும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மனமானது திரும்ப கீழ்நிலை அடைஞ்சு அது வருது. அப்படி வரும்போது இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. அப்போ மேலே போகும்போது வேலி ஏற்றம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மனமானது லயிக்கிற நிலைமைக்கு போயிடுது. வேலி இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அது கீழ்நிலை அடைந்து போகும்போது அது இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்த உண்டு பண்ணுது. இந்த உலகத்தை வந்து உப்பு அப்படிங்கிற வகையில் கூட அதை சொல்கிறது வழக்கம். நீங்கள் பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பார்த்து அவர் சொல்லுவார், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, அந்த உப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தண்ணீர்ல இருந்து உண்டாகி வந்ததனுடைய தத்துவம். அது மனதனுடைய தத்துவம். அது மனதை குறித்து ஓமையாக சொல்லுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். எப்படி தண்ணீர்ல இருந்து உப்பு வந்து திரும்ப அந்த தண்ணீர்லேயே கரைஞ்சு போயிருதோ, அதே போல ஜீவனிலிருந்து வந்த மனமானது திரும்ப ஜீவனிலே கரைந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. அது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏன் மனமாகவே உப்பாகவே இருக்குது அப்படின்னா, மனம் இல்லை என்றால் உலகமும் கிடையாது. நாம் கவனிக்கக்கூடிய இந்த உலகமானது அந்த உப்பாக இருக்கக்கூடிய மனதனுடைய கற்பனையினால் உண்டாக்கப்பட்டது தான். அதனால தான் இங்கே
மனதை குறித்து சொல்லும் போது அந்த உப்பை அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. உலகத்தை பற்றி சொல்லும் போதும் அந்த உப்பை அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த வேலி ஏற்றம் வேலி இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனமானது புருவ மத்தியத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த ஒரு நிலைமையை தான் வேலி ஏற்றம்னு சொல்கிறாங்க. அது புருவ மத்தியத்திலிருந்து கீழ்நிலை அடைஞ்சு உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த நிலைமை தான் வேலி இறக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. இதே போல தான் அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க. அது ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 4 இதழ் தாமரை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள் தான் அந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எதுக்காக இதை அந்த காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயமாகவே இருக்குது. இந்த 4 விஷயங்களும் அங்க ஒருமித்து அங்க பூர்ணமாக அது நிறைந்தா மட்டும்தான் நாம ஒரு செயல்பாட்டை அங்க புரிஞ்சுக்க முடியும், அதை செயல்படுத்தவே முடியும். ஏன்னா முதல்ல அந்த மனமானது உண்டானதுக்கு அப்புறம் அது திரும்ப சித்தமாக வெளியில பிரகாசிக்கவும் செய்ய வேண்டியதா இருக்குது. அப்படி வெளியில பிரகாசித்த அந்த சித்தமானது அது எந்த மாதிரியான விஷயங்களை அதை அனுபவிக்குதோ அது அத்தனையுமே உள்ளுக்குள்ளார கிரகிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அதுக்கு புத்தி அப்படிங்கிறது தேவைப்படுது. தான் கிரகிச்ச விஷயங்களை அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில செயல்படுறது தான் அகங்காரம் அப்படிங்கிறது. இப்படி இந்த 4 விஷயங்களுமே பூர்த்தியானதுக்கு அப்புறம் தான் அந்த 4 அகங்காரமானது முழுமை அடையுது. அப்படி ஒரு முழுமை அடைந்த நிலைமையில தான் நாம எல்லாத்தையுமே இங்க சரியாக உணர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். எல்லாத்துலேயும் செயல்படக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கும். அதனாலதான் இது அந்த காரணங்கள், இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமான விஷயமாக இருக்குது. இந்த உலகத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் இந்த 4 விஷயங்களுமே ஒத்துழைக்கக்கூடிய விஷயமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இருதய வர்ணனை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த குரு தத்துவம் முடிஞ்சிடும். அது குருவினுடைய இருப்பிடம் எங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இதயம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? இது சாமி ஏற்கனவே சித்தவேதத்தினுடைய 2ஆம் பாகத்துல 2ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. இருதயம் அப்படிங்கிறது இந்த மார்பு பாகத்துல கிடையாது, நெஞ்சு குழியில கிடையாது, அங்க இதயம் தான் இருக்கே தவிர அங்க இருதயம் கிடையாது. இருதயம் அப்படிங்கிறது பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கணும், சப்தம் உண்டாகிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கணும், ஆகாசம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் எங்க இருக்குதோ அதுதான் இருதயம்னு சொல்லக்கூடியது. நாம கவனிக்கக்கூடிய இந்த இருதயம்னு சொல்லக்கூடிய மார்பு பாகத்துல எந்த ஒரு பிரகாசம் உண்டாகிறது கிடையாது. அப்படியே பிரகாசம் உண்டானாலும் அது வெளிப்புறமாக வியாபிக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு துறைகளும் கிடையாது. அங்க சப்தம் உண்டாக்குவதற்கும் எந்த ஒரு அவயங்களும் அதுல கிடையாது. ஆகாசம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையும் அங்க கிடையாது. இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா புருவ மத்தியத்துலதான் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புல அக்னி எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நம்ம வயிற்றுலன்னு சொல்லி தவறா நினைச்சிட்டு இருப்போம். அது வயிற்றுல ஜீரணம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய உபசத்தை நாம அக்னின்னு தப்பா நினைச்சுக்கிறோம். அது ஒரு காற்று போக முடியாத அளவுக்கு, காற்றினுடைய போக்குவரத்துக்கு தடை ஏற்படுற அளவுக்கு அங்க சில விஷயங்கள் அங்க நிறைஞ்சு குமிறி போகும்போது ஏற்படக்கூடிய உபசம் அது. இப்போ நாம இயல்பாக நாம இருக்கக்கூடிய வீட்டிலேயே ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 50 பேர்த்த கொண்டு உள்ள நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த ஹாலில் கொஞ்ச நேரத்தில் அந்த காற்றுக்கான அந்த போக்குவரத்துக்கு தடை ஏற்படும் போது அங்கே இயல்பாகவே ஒரு உஷ்ணமானது ஏற்படும். அந்த இடத்துல ஒருத்தர் அடிபட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அவரை யார் அவருன்னு கவனிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூடி அவரை சுற்றியும் கூட்டமாக நின்றுட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் என்ன சொல்லுவார், அப்பா கொஞ்சம் வழி விடுங்கப்பா, அவர் கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே கூட்டமானது குமுறும் போது அங்கே காற்றுக்கு தடை ஏற்படும் போது அங்கே உபசமானது ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி நாம் சாப்பிட்ட பொருளெல்லாம் அந்த உணவு பைகளுக்குள்ள விழுந்து அது நிறைஞ்சு போகும்போது தான் அங்கே ஒரு குமுறல் ஏற்படுது. அந்த குமுறல்ல ஒரு உபசம்ங்கிறது ஏற்படுது. அந்த உபசத்தை தான் நாம அங்கே அக்னி இருக்கிறனால தான் அங்கே உபசம் ஏற்படுதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அந்த அக்னியினால தான் நமக்கு சீரணம் உண்டாகிறதாகவும் தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தோம். அப்படி ஒருவேளை அக்னியினால சீரணம் ஆகிறதா இருந்தால் நாம சாப்பிட்ட
அந்த ஆகாரங்களுடைய கழிவு அது மலமாக வெளியில வரும்போது அது எரிந்து சாம்பலாக வரணும், இல்லைன்னா கறிக்கட்டையாக வரணும். அந்த மாதிரி எதுவும் வர்றதை நம்ம கவனிச்சது இல்லை. அதுல கிருமி கீடாதிகள் கூட உற்பத்தியாகி வர்றதை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால அக்னியில எரியப்படலைங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு சிலது மென்னும் மெல்லாம நாம அப்படியே விழுங்கின விஷயங்கள் கூட அது அப்படியே கருவேப்பிலையோ மற்ற விஷயங்களோ கூட அது அப்படியே மலத்தில் வர்றதை நம்ம கவனிக்கவே செய்யறோம். சரியா சீரணமாக்காமல் அதுவும் வெளியில வந்துடும். அப்போ இதெல்லாம் அந்த அக்னியினால எரியப்படுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த மலத்துல நிறமோ மனமோ வேற எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு அக்னியினுடைய வேலையே அது இந்த நிறம் மனம் சுவை இதை எல்லாத்தையுமே மாத்திரும். அது எல்லாத்தையும் ஜீரோ பண்றது அதனுடைய வேலை. எந்த ஒரு பொருளை உள்ள போட்டாலும் சாம்பலுடைய நிறத்துக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு பொருளை உள்ள போட்டாலும் அதுக்கு அது எவ்வளோ வாசனையான பொருளை உள்ள தூக்கி போட்டாலும் அது வாசனை எல்லாம் இல்லாத ஒரு சாம்பல் நிலத்துக்கு கொண்டு வந்துடும். எவ்வளவு சுவையான பொருளை அக்னியில போட்டாலும் சரி, அது சாம்பலை வச்சு வாயில வச்சு பார்த்தா எப்படி சுவையற்று இருக்குமோ அந்த மாதிரி சுவை இல்லாமல் செஞ்சிடும். இதுதான் அக்னியினுடைய சுபாவமே. ஆனா நம்மளுடைய மலத்துல எவ்வளோ துர்நாற்றம் ஏற்படுது. அப்போ இது எரிந்து வர்றதா இருந்தா அந்த துர்நாற்றமும் அங்கே வராமல் இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த அக்னியானது நம்ம வயிற்றுல கிடையாது. அது சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸும் அக்னியினால் செய்யப்படக்கூடிய விஷயமும் கிடையாது. நாம் எப்படி விவசாயத்திற்காக ஒரு எரு உண்டாக்குறோமோ, குழி தோண்டி அந்த நாம் யூஸ் பண்ணாத சில காய்கறிகள் எல்லாம் வேஸ்டேஜ் காய்கறிகள் எல்லாம் அதில் போட்டு அதை குமுற வைக்கிறோம், அதைய புழுங்க வைக்கிறோம், அதை கெட வைக்கிறோம். அப்படி கெடும் போது அதில் என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியாஸ் கிரியேட் ஆகும். அந்த பாக்டீரியாஸினுடைய கழிவுலேருந்து கிடைக்கக்கூடிய பொட்டாசியம், அந்த யூரியா, இந்த மாதிரியான அந்த பொருட்கள் அதுக்கு சத்தாக உரமாக அதில் தேவைப்படுது. அப்படி நாம ஒரு பாக்டீரியாவை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பொருளை கெட்டு சீரணிக்க வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ளாரையும் அந்த உணவு பைக்குள்ளார விழுந்த பொருள்கள் கெட்டு சீரணிக்குது. அந்த சீரணத்தினால் உண்டாகக்கூடிய சத்துக்கள் தான் நமக்கு இரத்தமாக மாற்றமடையுது. அப்படி அது சீரணம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த உபசம் ஏற்படும் போது அந்த உபசத்திலிருந்து வியர்வையாக சுக்கிலமும் கிடைக்கப்பெறுது. இப்படி தான் இந்த சுக்கிலமானது என்னுடைய உற்பத்தியும் ரத்தத்தினுடைய உற்பத்தியுமாக வயிற்றுல இருக்குது. அதனால இந்த அக்னி அப்படிங்கிறது வயிற்றுல கிடையாது. அது எங்கே இருக்குது அப்படின்னா பிரகாசம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அக்னி இருக்க முடியும். இப்போ நாம் ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் லைட் இல்லாமல் எந்த ஒரு காட்சியும் பார்க்க முடியறதில்லை. லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் காட்சிகள்லாம் இருட்டாகி போயிடும். அப்போ அந்த ஒரு சினிமா ஸ்கோப்பே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொஜெக்டர்லேருந்து என்ன ஆகுது, ஒரு ஒளி பிரதிபலிப்பு ஏற்படுது ஒரு ஸ்க்ரீன் மேலே. அதுலேருந்து நமக்கு அந்த படம் காட்சிகள்லாம் தெளிவாக தெரியறத கவனிக்கிறோம். அப்போ இந்த லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியினுடைய பிரகாசத்துல தான் நமக்கு காட்சிகள் உண்டாகுது. அப்படி நம்ம உடம்புல காட்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா கண்கள் தான். அப்போ இந்த கண்கள் மூலமாக ஒளியானது பிரவேசிக்கிறதுனால தான் காட்சிகளானது தெளிவாக பார்க்க முடியுது. இதே இமைகளை மூடிட்டோம்னா அந்த ஒளி துகள்கள் வெளியில பிரவேசிக்காதனால எந்த காட்சிகளும் தெரியறதில்லை. அதனால வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் இருட்டாயிருது. அப்படி நமக்குள்ளான இந்த பிரகாசத்தினுடைய தன்மை எங்க இருக்கு, கண்கள்ல இருந்து வெளியில போறத பாக்குறோம். அப்போ அங்கதான் பிரகாசமானது வெளியில போக்குவரத்து உண்டாகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப எங்க பிரகாசம் இருக்குதோ அது பக்கத்தாலதான் அந்த அக்னி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது பூர்வ மத்தியத்துலதான் அந்த அக்னி இருக்குது. அதனாலதான் அந்த அக்னி நேத்திரம்னு சொல்றோம். அங்கிருந்து தான் நெருப்பு கண் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய 3 கண்ணில் 3வது கண்ணை நாம அங்க வச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி தான் அந்த விஷயத்தை நாம கவனிக்க வேண்டியதா இருக்குது. அடுத்ததாக ஆகாசம்னு சொல்லக்கூடியது நம்முடைய சிரசாக இருக்குது. ஏன்னா ஆகாசம் அப்படின்னு சொன்னாலே எவராலும் பார்க்க முடியாத விஷயமா இருக்குது. அது நம்ம எவ்வளோ கோணங்களை நம்முடைய சிரசுக்கு வச்சு கண்ணாடி கோணங்களை வச்சு பார்த்தா கூட ஒருமித்து இந்த சிரசை நம்மளால பார்த்துட முடியாது. அப்படி ஒரே ஷாட்ல அந்த சிரசு முழுவதும் எடுத்துடவும் முடியாது. அதனால தான் ஆகாசமானது யாராலையும் பார்க்க முடியாதது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அது நம்மளுடைய சிரசு தான். அந்த ஆகாசம்ங்கிறது அதுதான் உயர்ந்த பாகம் ஆகாசம்னு சொல்லப்படுறது. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயர்ந்த பாகமானது அது சிரசை குறித்து சொல்லக்கூடியது. அதனால தான் ஆகாசத்திலிருந்து பிரகாசம் உண்டானதாகவும் ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டானதாகவும் கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த சிரசுங்கிறது இல்லைன்னா அங்கிருந்து பிரகாசமோ அங்கிருந்து சப்தமோ உண்டாகிறது கிடையாது. அப்ப இந்த இரண்டுக்குமே
ஆதி காரணமாக இருக்கக்கூடியது சிரசாகவே இருக்குது. அதனால் இந்த சிரசு இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் தான் இந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதனுடைய உறுப்பிடம், அந்த அந்த உற்பத்தி ஸ்தானம், இருப்பிடம் அப்படிங்கிறது இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த இதில் கூட ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பாங்க, ஹிருதயாகாச மத்தியஸ்தம் சுத்த ஸ்படிகம் சந்நிதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும். ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மனதனுடைய உற்பத்தியானது அது எப்படி இருதய ஆகாசத்தில் மத்தியத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் இந்த அசையாமல் அந்த மனமானது நிற்க முடியும், நிலை பெற முடியும். அங்கே தான் சந்நிதியாக தன்னைத்தானே நிலை பெற்று அது அசையாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு அங்கே போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கே கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேற ஆனந்தங்கள் நமக்கு தேவைப்படுறது கிடையாது. அதுதான் நம்மளுடைய ஜென்ம சாபல்யமாக பிறவி பெரும் பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது. அந்த நிலைமையில தான் நமக்கு இந்த வெளி உலக ஆசைகளோ பற்றுகளோ உண்டாகாமல் இருக்கக்கூடிய நிலைமையானது நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்படிதான் நாம நம்மளுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய, நாம உற்பத்தியான இடமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தை விட்டு கீழ்முகமாக வந்து வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை, இல்லாத ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அதில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையை உண்டு பண்ணிக்கிட்டு நாம தன்னுடைய ஜீவனை இழந்துட்டு இருக்கிறோம். அந்த உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனமானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போனாதான் புரிஞ்சுக்க முடியும். அது தன்னுடைய வீட்டை மறந்துட்டு இருக்குது. அதுக்கு நினைவுபடுத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உபதேசத்தை மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய தன்மையில நம்மளுடைய ஜீவனை கொண்டு போய் ஐக்கியப்படுத்தணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் நாம நித்திய சாந்தனாக சதா ஆனந்த மத்தன்மார்களாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த மனதனுடைய உற்பத்தி ஸ்தானமானது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் எங்கேருந்து உற்பத்தியாச்சோ அது அங்கே தான் அது லயிக்கவும் முடியும். அது எங்கிருந்து கிளம்பி வந்துச்சோ அங்கே தான் அது தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கவும் முடியும். அப்படி இந்த மனமானது எங்கிருந்து கீழ்முகமாக இறங்கி வந்துச்சு அப்படின்னா புருவ மத்தியத்தில் இருந்து தான் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமே அங்கே தான். அதனால அதே உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது தான் நாம இந்த பிறவியினுடைய அந்த ஜென்ம சாபல்யம்னு சொல்லக்கூடிய அந்த பிறவி பெரும்பயனானது நமக்கு கிடைக்க பெறுது. அப்படிங்கிறது தான் இங்கே சாமி வந்து இந்த குரு தத்துவம் மூலமாக நமக்கு சொல்லக்கூடியது. இதோடு இந்த இரண்டாவது டாபிக் இதில் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது ஜீவகாருண்யம் பற்றின ஒரு விஷயங்கள் நாம் இதில் தொடர்ந்து கவனிப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆமா, ஆத்ம நமஸ்காரம்மா. மனசுக்கும் ஆத்மாக்கும் என்னங்க ஐயா சம்பந்தம்? அது கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா? மனசுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தங்க ஐயா? இப்போ மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருந்தா மனசு அமைதியா இருக்க மாட்டேங்குது. இப்போ ஆத்மாவால மனசு அமைதி அடையுங்களா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தெரியும். நீங்க ஆத்மான்னு சொல்றது உயிரை அர்த்தமா சொல்றீங்களா? இப்போ ஓம் சாந்தில நான் ஒரு ஆத்மான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்க சொல்றப்ப அது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆத்மாவால எப்படி மனசு அமைதி அடையன்றது எனக்கு அது கொஞ்சம் புரியணுங்க. ஏன்னா நம்ம மைண்ட்ல தான் சிந்திக்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய மார்க்கங்கள்ல வந்து ஆத்மா அப்படிங்கறத உயிர்னு ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. அந்த ஆத்மாங்கிறத மனசுங்கிற அர்த்தத்திலையும் சொல்றாங்க. இப்போ ஆத்மா வேற மனம் வேற அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா அப்ப ஆத்மாவை உயிராக நினைக்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த உயிருக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதா இருந்தா, இந்த உயிர் தன்மைக்கான குணம் வேற, மனதிற்கான குணம்ங்கிறது வேற. அந்த உயிர் அந்த குண வித்தியாசங்களுக்கு தகுந்தபடிதான் நாம வந்து பெயரை வந்து மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம்.
ஓ ஒரே பொருளுக்கு தான் வேற வேற பெயர் வச்சிருக்கிறோம். அது அந்த குணத்துக்கு தகுந்தபடி வேலைகள் செய்யுது. இப்போ அந்த உயிரினுடைய குணம் என்ன அப்படின்னா, இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்ப பாதுகாக்கிறது தான் அதனுடைய வேலை. சத்வகுணம் அப்படிங்கிறது அதுக்கு உண்டாகி இருக்குது. சத்வகுணம் அப்படின்னாலே அது காக்கிற குணம் அப்படின்னு அர்த்தம். சரி. இந்த மனதனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா, அது ரஜோகுணம். அது சிருஷ்டிக்கான ஒரு குணம். அது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு குணம். அதை உண்டு பண்ணி அதை நிலைநிறுத்துற வேலையை செய்யுது. சரிங்கய்யா. அதனால இந்த மனதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டா, இவர் இவருடைய வேலை வேற, அவருடைய வேலை வேற. ஓ ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குங்கண்ணா. சரிங்கய்யா. இப்போ இந்த மனமானது எப்படி ஜீவனால அமைதி அடைய வைக்க முடியும், ஆத்மாவானது எப்படி மனதை அமைதி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த மனம் அமைதி இழந்து போனதுக்கு காரணமே அது ஆத்மாவை விட்டு விலகி வந்ததுனாலதான். அது ஆத்மாவோட சேர்ந்து இருந்தா அது அமைதியா தான் இருக்கும். அதனுடைய சுவாஸ்வதமான குணமே மனசுக்கு அமைதி தான். ஆனா அது எப்போ அது அமைதியா இருக்கும், தன்னுடைய சுவாஸ்வதமான நிலைமைக்கு அது எப்போ வரும் அப்படின்னா, அது ஜீவனோட சேர்ந்து இருந்தால் மட்டும்தான். இப்ப நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த மனசும் ஜீவனும் ஒன்னா சேர்ந்து தான் இருக்குது. அந்த சமயத்துல நாம நிம்மதி நாம தேட வேண்டியது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கிடைக்குது. அது அமைதியா இருக்குது, எந்த சலனமும் இல்லாம இருக்குது. ஏன்னா அது ஜீவனுடைய குணத்தை அது அப்படியே பிரதிபலிச்சுக்குது. இந்த வெளியில நாம பார்க்கக்கூடிய சூரிய சந்திரர்களை நீங்க உதாரணமா பார்த்துக்கோங்க. இதுல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி வெளியில இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த கதிர்களை, அந்த ஒளிய, இந்த அந்த நிலாவானது அதை உள் வாங்கிட்டு திரும்ப நைட் அதை ரெஃப்ளெக்ஷன் பண்ணுது. அது பகலே ரெஃப்ளெக்ட் பண்ணும், ஆனா நமக்கு அது அந்த சூரியனுடைய பிரகாசம் அதிகப்படியா இருந்ததுனால தெரியறது இல்லை. நைட்டு சூரியனுடைய கிரகங்கள் இல்லாததுனால அது இந்த ரெஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியுது. அப்போ தனக்குன்னு சொல்லி சொந்தமாக எந்த ஒரு ஒளி கதிர்களும் அந்த சந்திரனுக்கு கிடையாது. அது சூரியனுடைய கதிர்களை அப்படியே பிரதிபலிக்கிற வேலையை மட்டுமே தான் அது செய்யுது. அதே மாதிரி தான் இந்த மனதனுடைய வேலையும். அது சொந்தமாக அதுக்குன்னு ஆற்றல் கிடையாது. அது உயிரினுடைய ஆற்றலை வாங்கி தான் அது இங்கே ஒரு வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி இந்த பகல் நேரங்களில் சூரியனுடைய ஆற்றலை எடுத்து அது பயன்படுத்திகிட்டு இருக்குது, சலனப்பட்டு இருக்குது. ஆனால் நைட்டு தூங்கும் போது அது ஜீவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இந்த மனதிற்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு ஆற்றல் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எதோடு சேர்ந்து இருக்குதோ அந்த தன்மையில வாழக்கூடியது. அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனோட இந்த மனம் சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவன் மாதிரியே அதுவும் பரிசுத்தமான நிலைமைக்கு, களங்கமில்லாத நிலைமைக்கு, சுத்த ஆத்மாவான நிலைமைக்கு, ஈஸ்வரனுடைய தன்மைக்கு அந்த மனதினாலேயே மாற முடியும். அதைத்தான் நம்ம நைட்டு தூங்கும் போது பார்க்குறோம். அதே மனமானது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி அகங்காரத்தோட சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அகங்காரத்தினுடைய குணம் என்னென்ன இருக்குதோ, இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்படுறது, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசைப்படுறது, தன்னை மறந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுதான் நாம, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா எதையாவது கற்பனை பண்ணி புரிஞ்சுக்கிறது, இப்படி இந்த அகங்காரத்துக்கான குணங்கள் எல்லாத்தையுமே அடைஞ்சு அது அதன்படியே வாழ ஆரம்பிக்கும். அதனால வெளியில இருக்கும்போது அகங்காரத்தோட சேர்ந்து இருக்கும்போது அது அகங்காரத்தோட அகங்காரமாகவே அது தன்னை பழக்கப்படுத்திக்கிட்டு அது வாழ ஆரம்பிச்சிருது. உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா ஜீவனுடைய குணத்தைவே அது புரிஞ்சுக்கிட்டு தன்னையும் ஜீவனாகவே நினைச்சுக்கிட்டு ஜீவனோட ஐக்கியப்பட்டு அது ஜீவனாகவே வாழ வேண்டிய ஒரு நிலைமையிலேயே அது மாறிடுது. அதனால இந்த மனமானது எங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த அது குணத்தடையும். இப்ப நீங்க சொன்னபடி இந்த மனசுக்கு நிம்மதியானது, அந்த சாந்தமானது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அது அந்த ஜீவனோட சேர்ந்து இருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். அது பகல் நேரத்துல கொண்டு போய் நம்ம சேர்த்துனாலும் கிடைச்சிரும், ராத்திரி நேரத்துல நம்ம கொண்டு போய் சேர்த்துனாலும் கிடைச்சிரும். ஜீவனோட சேர்ந்தாலே அதுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கவே செய்யும். ஏன்னா அந்த அமைதியா சத்வமா சாந்தமாக இருக்கக்கூடிய குணமானது சத்வ குணத்தை சார்ந்தது, அது ஜீவனுக்கான குணம் அது. அதனால அதோட சேரும்போது மனமும் அந்த குணத்தை அடையவே செய்யுது. ஆனா இங்க அகங்காரமானது நாசம் செய்யக்கூடிய குணம், பந்தப்படுத்தக்கூடிய குணம், தன்னைத்தானே பெருமையாக நினைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு துர்குணங்களை ஏற்படுத்தக்கூடியது.
காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், அசூயை, டம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்ட குணங்களும் அஷ்ட துர்குணங்களையும் உண்டாக்கக்கூடியது தான் இந்த அகங்காரத்தினுடைய வேலை. அதோட இந்த மனசு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த குணங்கள் எல்லாத்தையுமே இந்த மனசும் உள்வாங்கிக்கிட்டு அதன்படியே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ நாம தான் அதை தீர்மானிக்கணும், மனம் யார் கூட இருக்கணும். நம்மளுடைய மனம்தான் நம்மளுடைய மோட்சத்துக்கான காரகன் அப்படின்னு சொன்னா அவரே தான் பந்தத்துக்கும் காரகனாக இருக்கிறார். வெளியில இருக்கும்போது பந்தத்துக்கு காரணமாகவும் அவரை உள்ளுக்குள்ளார கொண்டு போய் சேர்க்கும் போது மோட்சத்துக்கான காரகனாகவும் அவரை நம்மளால மாத்திக்க முடியும். அதனால தான் இந்த ஜீவனை பத்தியும் யாரும் கேர் பண்ணிக்கிறது இல்லை, அகங்காரத்தை பத்தி யாரும் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆன்மீகத்தினுடைய அந்த முதல் சிஸ்டமேட்டிக்கான அந்த செயல்பாடு எல்லாமே என்னவாக இருக்குதுன்னா இந்த மனசை பத்தி தான் இருக்குது. இந்த மனசை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மனசை எப்படி சரி பண்றதுன்னு அதை பத்தி மட்டும் யோசிக்கிறாங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்குது, அதை மாத்திக்க முடியும். ஜீவனுடைய குணத்தையோ அகங்காரத்தினுடைய குணத்தையோ நம்மளால மாற்ற முடியாது. ஆனா இந்த மனதை எங்க கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி மனம் மாறுறதுனால இது எங்க இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நாம எடுக்க வேண்டியதா இருக்குது. அதைத்தான் சாமி நமக்கு இந்த 2ஆம் அத்தியாயம் மூலமா சொல்றது. இது அடங்கிய மனமாக இருக்கும்போது குருவாக இருக்கும், அது அடங்கிய மனமாக அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி நமக்கும் அதே வழிமுறையை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் கேட்டபடி அந்த உயிரானது அந்த ஆத்மாவானது மனதிற்கு நிச்சயமாக அது நிம்மதியை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த மனமானது ஆத்மா கிட்ட போகணும். அப்படி ஒரு நிலைமை நாம் அந்த கதியை பயிற்சி பண்ணி அந்த மனசை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ குழப்பமான நிலைமையில் அது இருந்தாலும் சரி, சேர்ந்த மாத்திரத்தில் உடனே அதுக்கு நிம்மதி கிடைச்சிடும். நன்றி ஐயா, அருமையான விளக்கம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ தூக்கத்துல மனம் ஜீவன் ஒன்னாயிடுதா, அடங்கியிருக்கும்ல? ஆமாங்க. இப்ப அதே ஒரு இன்டாக்சிகேஷன் போது, அத போதையில இருக்கும் போது மனம் ஜீவனோட இருக்குமா? இல்லைங்க. அது என்ன ஆகுதுன்னா இந்த போதை பொருள்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மூளைகளை தான் சோர்வடைய செய்யுது. மூளையினுடைய சிந்திக்கிற திறனை அது தற்காலிகமா தடுத்து நிறுத்திடுது. மனம் வேலையை நிறுத்திடுச்சுன்னு சொன்னா அப்பவும் மூளையினுடைய செல்கள் செயலிழந்துரும். அப்போ அது சிந்திக்கிற வேலையை நிறுத்தி வச்சிரும். ஆனா மனம் வேலை செஞ்சும் கூட அந்த மூளையினுடைய செல்கள் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அந்த மனம் என்ன சிந்திக்குதுன்னே தெரியறது இல்ல. ஆனா அங்க செயல்பாடு மட்டும் குறைஞ்சு போயிருது இல்லைங்களா? சோ நாம உடல் அளவுல மட்டும் அந்த செயல்பாடை தடுக்கிற வேலையை தான் இந்த போதை பொருட்கள் படுத்துறவங்களுக்கு அது நடக்குது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த மனமானது இன்னமும் அந்த வேலையை செய்யணுங்கிற அந்த ஊக்குவிப்புலதான் இருக்குது. திரும்பவும் அவருடைய பழைய அந்த மூளை புத்துணர்ச்சி அடையும் போது திரும்ப அவரு எப்பவும் செய்ய வேண்டிய வேலைகளுக்குள்ள போயிடுவார் அவரு. ஆனா நாம ஒரு நல்ல பிராக்டிஸ்ல சரியான புரிதலோட இந்த மனதனுடைய செயல்பாடை நிறுத்துறதுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே இது வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிச்சு நாம செயல்படுத்துற மாதிரி தான் இருக்கும். இப்ப வேண்டாம் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்னா நீங்க உள்ளுக்குள்ள போயிடலாம். மூளையினுடைய செயல்பாடு அப்படியே நின்று போயிடும், எதையும் சிந்திக்க முடியாது. உடம்புனுடைய வேலையை கூட அங்க நிறுத்தி வைக்கிறதுக்கான நிலைமைகள்லாம் இருக்குது. அப்படி சமாதி நிலைமையில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாம் வருவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா உடம்புனுடைய நிலைமையை கூட நின்று போயிடும், செயல்பாடுகள் அங்க உண்டாகிறது இல்லை. நன்றி ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரங்க ஐயா. திருஞானம் ஐயா. நமஸ்காரங்க ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. நாளைக்கு நீலம்பூர் காலையில 9 மணிக்கு அங்க நீலாம்பூர்ல நான் இருப்பேங்கய்யா. மதியானம் 12 மணி ஜபம் முடிகிற வரைக்கும் அங்க இருந்து ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு அங்க சத்சங்கம் நம்ம குளத்தூர் ஆசிரமத்துல ஜபம் முடிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அங்க 12 மணிக்கு மேல ஜபம் முடிச்சுட்டு அங்க 1 மணிக்கு அங்க போவீங்க குளத்தூருக்கு. 1 மணிக்கு தான் போவீங்க? குளத்தூருக்கு 1 மணிக்கு வருவாங்க. சரிங்க சரிங்க, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். சரிங்க. சரிங்க, சந்தோஷங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்க. சரிங்க, அப்போ நாளைக்கு இந்த ஓய்வு நாளா இருக்கிறதுனால நாம இந்த உபதேசம் வாங்கி இந்த பயிற்சியை தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி இந்த உபதேசத்தை கொடுத்துருக்கிறார். அதனால நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் இந்த உபதேசத்தை பயிற்சி பண்ணிட்டு நேரம் இல்லாத சமயத்தில் நம்ம இஷ்டத்துக்கு
இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்காகலாம் அவர் கொடுக்கல. எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே இது மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஒரு சட்டமாகவும் எழுதியிருக்கிறாரு. நமக்கு சித்த வேதத்தில் கூட அதை பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த சதா அபியாசத்துக்கு தான் இங்கே ரொம்ப முக்கியம் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நாம் எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே அந்த அபியாசத்தை விடைவிடாமல் நிறுத்தாமல் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இந்த ஓய்வு நேரங்களில் அதிகமாகவே கிடைக்கும். இந்த ஓய்வு நேரங்களாகட்டும், ஓய்வு நாட்கள் ஆகட்டும், நாம் கொஞ்சம் தன்னை அறிவதற்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை அதிகமாக நம்ம ஒதுக்கிட்டு மௌனமாக இருந்து அந்த தொடர் அபியாசத்தை நாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது கூடிய விரைவில் மற்ற நாட்களில் கூட அது நமக்கு நினைவூட்டுதலுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம மனசே வந்து கதி எடுக்காமல் இருக்கிறோமேன்னு சொல்லி ஞாபகப்படுத்திடும். ஏன்னா அதை பழக்கப்படுத்தி தான் நாம் அதையை வந்து சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. பொதுவாக இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஒரு சிகரெட்டு ஸ்மோக்கிங்லேயோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணியோ இல்லை அசைவ உணவு சாப்பிட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அது தொடர்ந்து அந்த பழக்கம் இருந்ததுனால தான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு நான்வெஜ் வேணும் அப்படின்னு நினைவுபடுற அளவுக்கு அதை வந்து நல்லா பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஒரே கடையில் டீ குடிச்சு கூட பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த சைடு போனாலே அந்த டீ கடையை பார்த்தாலே உடனே டீ குடிக்கணும்னு உடனே மைண்டுக்குள்ளே அந்த கவனம் வந்துடும். ஏன்னா அது ஒரு பழக்கத்தினால தான். இப்படி இந்த மனசுக்கும் இந்த உடம்புக்கும் இப்படி ஒரு ஹேபிட் இருக்குது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆகிரும், அதே பழக்கமாகி போயிடும். ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை நாம் என்ன பண்ணலாம்னா ஆன்மீகத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். தொடர்ந்து அபியாசம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதை அடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நாம் மறந்தாலும் கூட இந்த மனசும் உடம்பும் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம இன்னும் கதி எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதனுடைய அந்த அடிக்ட் ஆகக்கூடிய ஹேபிட்டை நல்ல விஷயங்களுக்காக நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னமும் கூட நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய உள் வளர்ச்சிக்கு வந்து அது நல்ல வகையாக உதவி பண்ணும். அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த தொடர் அபியாசத்தை ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கூடிய விரைவில் அது மற்ற நாட்களையும் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஸோ இதை இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஸோ நாளைக்கு சீஃப் கெஸ்டாக வந்து திருவையாறுல இருந்து கார்த்தி அவர் வந்து பேசுகிறேன்னு சொன்னார். ஏன்னா கதியினுடைய மாற்றம் பற்றி கதியினுடைய விவரங்களை பற்றி பேசணும், அதை பற்றின ஒரு டாபிக் நான் பேசணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு போன வாரமே. திங்கக்கிழமை நினைக்கிறேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது. அதனால் நாளைக்கு அவர் 8:15 அவர் வந்து கதி சம்மந்தமான விஷயங்களை வந்து பேசுவார். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் அவர்கிட்ட கதி சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே நான் தெரிவுபடுத்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.